நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய சமையல் வந்து கொண்டக்கடலை பிரியாணி, அதாவது சென்னா பிரியாணி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. அடுப்பில் பாத்திரத்தை ஏற்றிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புதினாவெலாம் வந்து நம்ம முழுசாக போட்டாங்க பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக நாங்கள் இஞ்சி பூண்டு கூட புதினாவையும் சேர்த்து அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப தக்காளி சேர்க்காதீங்க, தக்காளி ரொம்ப சேர்த்தா புளிப்பாக இருக்கும். சில பேர் புளிப்பாக சாப்பிடுவாங்க, அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு புதினா அது மூணுத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வியூஸ் போகுது, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சமையலில் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நம்ம செய்கிறோம். பசங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி சமைச்சா பசங்க சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் சமையல் செய்கிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மல்லி சேர்த்துக்குங்க. மல்லித்தழை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி நல்லா அந்த எண்ணெய் உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். வதக்க உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டு நம்ம வந்து வேக வச்சுருந்த கொண்டக்கடலையே அதில் போட்டுக்கலாம். வெள்ளை சுண்டல் தான் நம்ம போடுறோம். வெள்ளை கொண்டக்கடலை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நண்பர்களே. வதங்கி நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது எத்தனை டம்ளர் அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து வீட்டு அரிசியில், அதாவது பொன்னி புழுங்கல் அரிசியில் தான் வந்து இந்த பிரியாணி போடுறோம். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு போடுறோம். அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி வைப்பீங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்குங்க. மூடினோடனே ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு அரிசி எடுத்து வச்சோமோ அந்த அளவுக்கு அரிசி நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போடுறோம் நண்பர்களே. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி கொதி வர நிலமை வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே அரிசியை கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடியில் ஒட்டாது. அதாவது வந்து தம் போடும்போது உங்களுக்கு அடியில் வந்து அரிசி ஒட்டாமல் வரும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், அருமையாக வரும் உங்களுக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நண்பர்களே. அரிசி தம் ஆகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்படியே ஒரு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அரிசி உடையாத அளவுக்கு கரண்டியை நடுவில் வச்சு நல்லா பதமாக கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரிசியும் உடையாது, பாத்திரத்துலேயும் அடி பிடிக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தம் போடுற கண்டிஷன் வந்துருச்சு. இனி அப்படியே ரைஸை நல்லா பரட்டி விட்டு மேலாப்பில் அப்படியே பரப்பி விட்டு நீங்கள் தம் போட வேண்டியதான் வேலை. நீங்கள் தட்டை போட்டு மூடிட்டு நம்ம வீட்டில் ஏதாவது சின்னதாக ஒரு வெயிட்டான பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து மேலே வச்சு போட்டு தம் போட்ட வேண்டியதான். கரெக்டாக அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தம் ரெடி ஆகிடும். 20 நிமிஷம் மட்டும் போதும். 20 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். தம் போட்டு இறக்கிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்க.